அத்தனை பேரும் கோலியாத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது சவுலே, அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலே, தாவீது கிட்ட யாரை குறித்து தான் பேச தொடங்குறான் தெரியுமா? கோலியாத்தை குறித்து தான். எப்ப அவனை பாத்தியா? அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை பாத்தியா? அவன் சிறு வயதுல இருந்த யுத்த வீரன் இல்ல. சவுலே, ஆண்டவரை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நீ சொல்றது ரைட்டு. ஆண்டவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்காதவனா நீ சொல்றது ரைட்டு. ஹல்லேலூயா. அலைந்து திரிந்த ஒன்ன கர்த்தர் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி இதுவரை கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நீ இப்படி பேசலாமா சவுலே? சவுல் இப்போ தாவீதுக்கு சொல்ற, எப்ப அவன் சின்ன வயதுல இருந்த யுத்த வீரன், அவன் கையில இருக்கிற ஆயுதத்தை பாரு. இப்படி கோலியாத்தின் புகழை பாடிக்கொண்டிருக்கும் போது தாவீது சொல்றாரு, ஐயா, சிங்கத்தை ஜெயிக்க வச்சார் ஒருத்தர், கரடியும் ஜெயிக்க வைத்தார் ஒருத்தர். அந்த தெய்வத்தின் நாமத்துல தான் நான் போக போறேன். இவனு கையில என்னை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா.